அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13 வாசிப்போம். சம்பவிப்பதென்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறச்சாரிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். பயப்படாதீர்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுள். சேனைகளின் யாஸ்வா சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டினது போல நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். பயப்படாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள். உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்ற நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று யாஷ்வா சொல்கிறார். சேனைகளுடைய யாஷ்வாவின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். தேவனுடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த 7ஆம் மாதத்தோட உபவாசத்து நேராக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இது யாருக்கு? யூதா வம்சத்துக்கு நல்ல ஒரு பண்டிகையாக மாறி போகணும். நம்ம எந்த வம்சம்? யூதா வம்சத்துக்கு என்னவா நல்ல ஒரு பண்டிகையாக மாறி போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இந்த உபவாசம் ஜெபம் அப்படிங்கிறதுல முக்கியமாக நிறைய காரியங்கள் அதில் உண்டு. அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் 16ஆம் வசனத்தில் பின்பு சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் விட்ட போதும் நான் உங்களை தண்டிக்க நினைத்த போது மனம் மாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எருசலேமுக்கு யூதாவுக்கு நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தே. பயப்படாதீர்கள். இந்த 7ஆம் மாதத்தில் தேவனுடைய ஆவியார் சொல்கிற காரியம், நன்மை செய்யும்படி நினைச்சேன், என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. நம்முடைய தேவன் நம்ம யாரா இருக்காரு? நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால பயப்படாதீங்க. நமக்கு என்ன செய்யற தேவனா இருக்கிறாரு? நன்மைகளை மாத்திரம் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஆக நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, உண்மையை பேசுங்கள். நான் உண்மையை மாத்திரம் பேசணும். என்ன பண்ணணும்? சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் என்ன செய்யணும்? நியாயம். சத்தியம், சமாதானம். இதுதான் நம்முடைய சரியான ஒரு நியாயத்தில் நம்ம தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். அடுத்த வசனம் சொல்லுது, இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? தீங்கு நினைக்கக்கூடாது. இருதயத்தில் தீங்கு நினைக்கக்கூடாது. யூதாசு 3 வருஷம் எப்படியாவது மெசியாவை காட்டி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இது என்னது? அவன் மாண்டு போகிறது எதுவாயிடுச்சு. இப்போ இருதயத்தை என்ன செய்ய? தீங்கு இருக்கக்கூடாது. பொய்யானை மேல் பிரியப்படக்கூடாது. பொய் ஆணையிடக்கூடாது. தேவன் வெறுக்கிற எந்த காரியம் உன வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அடுத்து, சேனைகளுடைய யாஷ்வாவின் வார்த்தை எனக்கு உண்டாகி, 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் 7ஆம் மாதத்தில் உபவாசத்தில் இந்த கடைசி நாளில் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கு. அதற்காக நம்ம என் தேவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்தணும். இந்த 7ஆம் மாதத்தோட உபவாசம் ரொம்ப முக்கியமானது. 7 பூரணம். அப்போ 7ஆம் மாதத்துடைய உபவாசத்தில் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? ஒன்று வச்சு கடந்த வருடத்தில் 7ஆம் மாதம் உபவாசம் இருந்த அநேகர் இன்னைக்கு இல்லாதவங்க என்ன பண்ண அவர் கூட்டி சேர்த்துருக்கிறாரு. நம்முடைய தேவன் நம்ம யாராக இருக்காரு? நல்ல தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7லேருந்து 11 வரை வாசிப்போம். கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டான், அவனுக்கு பாம்பை கொடுப்பானா?
தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நாம் யாரிடத்துல கேட்கிறோம் என்றதான ஒரு கேள்வி நமக்குள்ள மிக மிக முக்கியமா இருக்கணும். நம்ம யார்கிட்ட கேட்கணும்? சொன்னாரு மத்தேயு 7 அதிகாரம் 7 வசனம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. யாருகிட்ட கேட்கணும்? கேட்க வேண்டியவர் நம்முடைய தகப்பனிடத்துல மாத்திரம் நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கிறப்ப 11 வசனம் பின்பு சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு நன்மைகளை மாத்திரம் செய்வார். அவர் நமக்கு தீமை செய்ய மாட்டார். நம்ம கேட்கணும். நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அப்படி கேட்கிறப்ப அவர் என்ன செய்யறார்? நமக்கு நன்மைகளை மாத்திரம் தான் செய்வார். அவர் தீமை செய்ய மாட்டார். நான் ஜெபம் பண்ணேன், அவர் தீமை செஞ்சிட்டாரு, அப்படியெல்லாம் கிடையாது. எப்போ எதை செய்யணும்னு அவர் தெரியும். அவர் சரியா செய்வார். அவர் நம்ம என்ன செய்யறாரு? தேவனா இருக்கிறாரு, நன்மையெல்லாம் செய்யறாரு. சொல்றாரு 10 மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பு கொடுப்பானா? அப்ப நாம் கேட்பதை கொடுப்பதில் ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்ம பெற்றுக்கொள்ளாம நம்ம இருக்கிறது என்ன காரணம்? நம்ம கேட்பதில் குறைபட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கேட்கணும். நம்ம என்ன செய்யணும்? சரியா தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? தேவனிடத்துல நம்ம சரியாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரம் 9 வாசிப்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நம்ம ஜெபம் பண்றோம், அவருடைய நாமம் என்ன செய்யப்படுவதாக? பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. கடந்த வாரம் செய்தியில என்ன சொன்னேன்? அவருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம் நம்மகிட்ட, நம்ம சபையில் யாரெல்லாம் இருக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன். சித்தம் செய்கிறவங்க மாத்திரம்தான் இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். மூன்றாவதாக யாராக இருக்கணும்? அவங்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும். அதாவது ஆதாமுடைய பிள்ளையாக இருக்கணும். யாருடைய பிள்ளையாக இருக்கணும்? ஆதாமுடைய பிள்ளையாக இருக்கணும். அவங்க யாராக இருக்கக்கூடாது? சர்ப்பத்தின் வித்தாக இருக்கக்கூடாது. என்னதான் சர்ப்பத்தின் வித்தை நம்ம என்னதான் சொன்னாலும் அது கடைசி யூதாஸ் காரியத்து வேலையை பார்க்கும், ஆகானுடைய வேலையை பார்க்கும். பார்த்துட்டு அது வேலையை அது சரியாக செய்யும். அப்போ இங்கே என்ன தேவை அப்படின்னா, பிதாவின் சித்தம் செய்வதற்கு தேவன் நம்மளை அழைச்சிருக்காரு. அது ரொம்ப உறுதியாக இருக்கணும். இரண்டாவதாக அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வர வேண்டும். யார் ராஜ்யம் வரணும்? அவருடைய ராஜ்யம் வரணும். அடுத்தபடியாக பரலோகத்தில் நடக்கிற சித்தம் இந்த பூமியில செய்யப்படணும். இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வேண்டிய ஆகாரம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்னது ஆகாரத்தை பற்றி அப்போ சாப்பிட்றது நம்ம யோசிக்கணும். அப்போ சொல்லப்பட்ட காரியத்தில் அவருடைய நம்முடைய நாமம், எங்கள் பிதாவின் நாமம் பரிசுத்தப்படுவதாக. நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக இருக்கிறோம். பரிசுத்தம், அடுத்து நாமம் பரிசுத்தம், அடுத்து அவருடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும், அவருடைய சித்தம் செய்யப்படணும். அதுக்கப்புறம் நமக்கு ஆகாரம் வேண்டும், மன்னிக்கிற கடன்களை மன்னியும். அதுக்கப்புறம் சோதனை வராமல் என்ன பண்ணணும்? எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் சொல்லி ஜெபம் பண்ணணும். எல்லா மனுஷனும் சோதனை வரும். அப்போ சோதனை வராமல் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன தேவை? அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம ஒரு தஞ்சம் புக வேண்டும். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? இடம் பெறணும். எங்கே போகணும்? ராஜ்யத்தில் இடம் பெறணும். நம்ம எதில் இடம் பெற வேண்டும்? ராஜ்யத்தில் இடம் பெறணும். நமக்கு ராஜ்யம்தான் இன்னைக்கு பாதுகாப்பு. எந்த ராஜ்யம்? தேவனுடைய ராஜ்யம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இங்கே நான் வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலைப்படக்கூடாது.
என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. வானமே இனி தலைமையில விழுவ போகுது அப்படின்னாலும் கவலைப்படக்கூடாது. விஷயம் சொல்லியிருக்காரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரக்கூடிய செபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்ம யாருக்கிட்ட கவலையை சொல்லணும்? விண்ணப்பத்தை அவருக்கு நம்ம ஏறெடுக்கணும். விண்ணப்பமே பண்ணக்கூடாது. சுருக்கமாக ஜெபம் பண்ணணும். என்ன செய்யணும்? நிறைய பேர் சுருக்கமாக ஜெபம் பண்ணணும். ஏன்னா வெளிநாட்டு சரக்கு சுருக்கமாக ஜெபம் பண்ணணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள் அப்படியே உட்காந்துருக்கணுமா? எழுப்பி போயிடணுமா? அது ஒரு சபையாக ஒரு ஜெபமா? அது எப்படி? அது உட்காந்து தூக்கம் தானே வரும். பஸ்ஸில் ஏறி பசி எடுக்க உட்காந்தாலும் தூக்கம் வந்துடும். இப்படியெல்லாம் அறவேக்காடு இருக்குது. நம்ம அதெல்லாம் கவனிக்கணும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய செபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படும். எல்லாவற்றையும் நம்ம விண்ணப்பம் பண்ணணும், தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அவருக்கு தெரியாதா? தெரியும். அவருக்கு தெரியும். நம்ம வாயால் சொன்ன அவர் எதிர்பார்க்குறார். என்ன பண்ணணும்? அவருக்கு தெரியும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாயால் இது வேணும் நம்ம சொல்லணும். தமிழில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அழுகிற புள்ள தான் பால் குடிக்கும். அப்போ யார்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட அழுகணும், அவர்கிட்ட கேட்கணும். அப்படி தெரியப்படுத்துகிறப்ப அப்போது எல்லா புத்திக்கு மேலாக தேவனுடைய சமாதானம் தேவனுக்குள்ளாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை எல்லாவற்றையும் அவர் காத்துக்கொள்வார். நம்மகிட்ட என்ன இருக்காது? பதஷ்டம் இருக்காது. படபட என்ன பண்ணுவார்? அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார்? காத்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் அவர்? என்ன செய்கிறாரு? காத்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அது யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரையும் தேவனுக்கு கேட்கடவும் அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆனாலும் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கடவன் சந்தேகப்படுகிறவன் அடிபட்டு கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்ப சந்தேகத்தோடு கூட கேட்கக்கூடாது. ஒரு ஆள் பாஸ்டர் உங்கள் வீட்டில் உள்ள ஜாமான்ல வெளியே போடுறாங்க, கடங்காரம் எல்லாத்தையும் உடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாடு சிரிக்காமல் சைலண்டாக கேட்டுக்கிட்டேன். சிரிக்காமல் என்ன பண்ணேன்? சைலண்டாக கேட்டுக்கிட்டேன். ஏன் நான் சிரிக்கல? சைலண்டாக கடங்க இருக்குது, ரைட்டு. கடங்காரம் உடைக்கிறான்னு அள்ளி வெளியே எப்படி போடுவான்? இந்த இடம் பத்திரம் கீழே இருக்குது, இது பேங்கில் இல்லை. பேங்கில் இருக்கிறது அங்கே வயப்பத்திரம். அப்போ இது எப்படி அள்ளி போடுவான்? இது என்னது? ஃப்ராடு. இந்த தரிசனம் பொய். பேங்கில் சக்தி பண்ணுறான்னா எந்த இடம் இருக்கோ அங்கே தான் கேட்பான். எந்த இடம் இருக்கோ அங்கே தான் கேட்பான். சரி பொய் சொல்கிறாங்க, ஏதோ என்ன செய்கிறாங்க? பொய் சொல்கிறாங்க. சரி சொல்லட்டும், அந்த பொய் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்ப்போம். பொய் எவ்வளோ நாளைக்கு நீடிக்குதுன்னு பார்ப்போம். அப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சொல்லி கொடுக்குற சொல்லும் கட்டி கொடுக்குற கட்டி சோறும் எவ்வளோ நாளைக்கு நிற்கும்? கொஞ்ச நேரம் தான். இங்கே கட்டி கொடுத்தா அநேக நேரங்களில் வீட்டில் சோறு கட்டி கொடுப்பாங்க. பூனே, அதாவது என்ன சொல்கிறது, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போகிறப்ப சாப்பாடு கெட்டு போயிடும். பாய்ச்ச அல்லனா நூலாக வரும். சரி துவஞ்சிச்சு. அப்போ தான் கூட உள்ளவங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க, நான் பொட்டம் தரமாக வேணான்ருவேன். நீங்கள் சாப்பிட இல்லை எனக்கு வேணாம் அப்படி வெளியில் போட்டுட்டு அதுக்கு பதிலாக மாற்றுக்க நான் என்ன 2 ஆகாரம் கொண்டு போய் பொரி வாங்கிக்குவேன். கடலை 1 கிலோ கடலை வாங்கிட்டு போயிடுவேன். 1 கிலோனா அந்த உடைக்கிற கடலை கிடையாது, என்ன அது நல்ல காஞ்ச அரிசியாக 1 கிலோ வாங்கிட்டு போயிடுவேன். தண்ணி முடிஞ்சு போய் இது போதும், வேறு ஒன்றும் தேவை கிடையாது. இந்த பொரி இந்த கடலை சரியாக போச்சு, போய் இறங்கிடலாம். அப்போ கட்டி கொடுக்குற கட்டு சோறு என்ன செய்ய மாட்டேங்குது?
கொஞ்ச நேரத்தில் கெட்டு போயிடுது. அப்போ நம்ம கேட்குறதான செபம் என்ன செய்யாது, ஒருபோது கெட்டு போகாது. நம்முடைய தேவன் நம்முடைய செபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 65 வசனம் 65 வாசிப்போம். 65:2 செபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நம்முடைய தேவன் நம்முடைய செபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் வசந்தபடி ஜெபம் பண்ணணும். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, சோதனைக்காரன் பிசாசானவன் தேவனிடத்தில் வந்து சோதிக்கிறதே வசனம் கொண்டு வர்றான். இவர் என்ன பண்ணாரு, வசனத்தினாலேயே மறு உத்தரவு கொடுத்தாரு. அல்லேலூயா. எப்படி கொடுக்குறாரு? அப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம்னா வசனத்தோடு கேட்கணும். சும்மா போய் ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும், எப்படி பண்ணணும்? வசனத்தோடு ஜெபம் பண்ணணும். அவர் வசனத்தோடு மறு உத்தரவு கொடுப்பார். அல்லேலூயா. வசனம் இல்லாமல் ஜெபம் பண்ணக்கூடாது. எப்படி? வசனம் இல்லாமல் அவர்கிட்ட போகவே கூடாது. வசனத்தோடு தான் நாம் தேவனிடத்தில் விட்டு சேர வேண்டும். இப்போ இங்கே வேதம் சொல்லுது, நம்ம என்ன வாசித்தோம்? உங்களுக்கு ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கும். நம்ம எல்லாருமே ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் தான். நான் ஞானத்தில் குறைவுள்ளவன், நான் சொல்லிக்கிறேன். அப்போ நம்ம ஆண்டவரே நாங்கள் குறையுள்ளவர்களாக இருக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு ஞானம் தாருங்க. நான் சொல்லுவேன், பலமுறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். காலையில் எழும்பி நம்ம செபிக்க வேண்டிய முதலாவது செபத்தில், ஆண்டவரே இன்றைக்குரிய ஞானம் தாரும். இன்னைக்கு யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுங்கிற ஞானத்தையும் புத்தி எனக்கு தாரும். நாங்கள் போகிற பாதை புதிய பாதை. ஒவ்வொரு நாளும் நம்ம போகிற பாதை என்ன பாதை? புதிய பாதை. அப்போ யாருக்கு என்ன மறு உத்தரவு கொடுக்கணுங்கிற தெளிவு எனக்கு என்ன செய்யும், தாரும் சொல்லி கேட்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணுறது. அப்படி நம்ம ஜெபம் பண்ணுறப்ப நமக்கு நம்முடைய தேவன் சில அவர் சம்பூர்ணமாய் கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? சந்தேகப்படாமல் ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். எப்படி? சந்தேகப்படாமல் ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் ஏன் பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா, சந்தேகம், விசுவாசம் கிடையாது. சந்தேகப்படுவாங்க. அடுத்து என்ன கிடையாது? போதுமான விசுவாசம் கிடையாது. விசுவாசம் இருக்கும், என்ன இருக்கும்? விசுவாசம் இருக்கும். இப்போ சொல்லுவாங்கல்ல, விசுவாசம் இருக்கும், போதுமான விசுவாசம் இருக்காது. நான் வெளியில் போனேன்னா தண்ணி யாரும் கொடுக்க மாட்டேன். வெளியில் போனால் என்ன செய்ய மாட்டேன்? தண்ணி யாருக்கு நான் கொடுக்க மாட்டேன். நான் இவ்வளோ மோசமான, ஆமாம் மோசம்தான். வெளியே போனால் தண்ணி வச்சுட்டு தண்ணி யாரும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா கொடுத்துட்டு நம்ம தண்ணி எங்கே வாங்குறது? இந்த கேன் வாட்டர் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? கேன் தண்ணி இருக்குல்ல, 20 லிட்டர் 10 லிட்டர் போடுறாங்கல்ல, அது வாங்கி குடித்தா எனக்கு ஒத்துக்காது. அதனால் என்ன கிடையாது, தண்ணி குடிக்கிறல, இங்கேருந்தே கொண்டு போய் குடிக்கிறது. வேறு வழியே இல்லையா? எங்கேயாவது கேணி ஈனி இருக்குதா, அல்லது எங்கேயாவது போர் இறக்குதா, அதை எடுத்து குடிச்சிக்கிறது. அப்போ அந்த பைப்பில் வச்சு மிஷினை சுத்தம் பண்ணுறாங்கல்ல, தண்ணி என்ன செய்ய மாட்டேங்குது? ஒத்து போக மாட்டேங்குது. சரீரமே ஒரு கட்டுப்பாடு உள்ள வச்சுருக்கார் தேவன். அப்போ அவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். விசுவாசம் இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது? விசுவாசம் வரலை முட்டியில் இருக்கணும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். எபிரேயரின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத ஒரு பொருள் ஆன நிச்சயம். அல்லேலூயா. காணப்படாத ஒரு பொருள் ஆன நிச்சயம். இப்போ காணலை, நிச்சயமா என்ன செய்ய முடியும்? நான் அறவேக்காடு உள்ள இருக்கிறப்பே சொன்னேன், வெளியே போகிறவங்களுக்கு திரும்ப வந்தால் பொறுப்பு யார் கொடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். வச்சுக்கிட்டே சொன்னது தான். இருக்கிற பையன் வெளியே போனால் அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? திரும்ப பொறுப்பு கொடுக்கக்கூடாது. வேதவசனம் சொல்லுது, ஆகான் சாபத்தில் இச்சித்து இஸ்ரவேல் பாளையத்துக்கு
மிகப்பெரிய இழப்பை உண்டு பண்ண ஒரு பாடு. யாஷ்வா தேவன் அந்த ஆகானை மன்னிக்கவில்லை. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் யூதாஸ் அவரை காட்டி கொடுத்த ஒரு பாடு, அவரை அவன் மன்னிக்கவில்லை. இப்போ அப்பாவுடைய குணங்கள் தான் நமக்கு. அப்பா மன்னிக்கணுமே, ஜெபத்துக்கு வா, என்ன பண்ணு, ஜெபத்துக்கு வா, உட்காந்துரு, இந்த பெட்டிற்கு பொறியாக போட்டுப்போ, அது போடாமல் போ. அவர் வருவாரில் புறப்போசனை காணிக்கெல்லாம் போடக்கூடாதுன்ட்டு. காணிக்கை என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. ஏன்னா மன திரும்பாமல் ஞானஸ்தானம் எடுக்காமல் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. அப்போ விசுவாசம் நமக்கு என்ன தேவை? விசுவாசம். அந்த விசுவாசம் காண முடியாது, ஆனால் உண்மை. எபிரேயர் புத்தகம் 14 அதிகாரத்தில் 36ஆம் வசனம் சொல்லுது, வாசிப்போம். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாழ அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். சீசர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்கள் இந்த பூமியில எவ்வளவு துன்பத்தை அனுபவித்திருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. இது நமக்காக எழுதப்பட்டிருக்குது. தொடர்ந்து வாசிப்போம். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. இந்த உலகத்தில் உள்ளவங்க நமக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. இதை தெளிவா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக மனிதர்கள் நமக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. அடுத்து அவர்கள் வனாந்தரங்களிலும் சிதறுண்டு அலையக்கூடியதான ஒரு நிலைதான் தேவனுடைய மனுஷனுக்கு. அடுத்து இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட. இவங்க என்ன செஞ்சாங்க? விசுவாசத்துல நற்சாட்சி பெற்றிருந்தார்கள். என்ன பண்ணாங்க? விசுவாசத்துல நல்ல சாட்சி உள்ளவர்களா இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். இது ரொம்ப முக்கியம். விசுவாசம் என்ன பண்ணாங்க? நற்சாட்சி பெற்றாங்க. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அவங்களால அடைய முடியல. ஏன்னு சொன்னா, வாக்குத்தத்தம் மெசியா வருவா எதிர்பார்த்திருந்தாங்க. அவரு காலங்களில் வரல. அந்த நம்பிக்கையிலேயே அவன் மறுமைக்குள்ள போயிட்டாங்க. ஆனால் நமக்கு என்ன வச்சிருக்காரு? வாசிப்போம். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையான தொண்டை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்தார். இப்ப நம்மளை எந்த அளவு நேசிக்கிறாரு, அவங்கள எந்த அளவு நேசிச்சிருக்காரு, இதை நம்ம தெளிவுள்ளவர்களா அறிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க? வருவார் 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 நம்பி 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 வாக்குத்தத்தம் விசுவாசித்து அப்படியே அவங்க மறுமைக்குள்ள போய்விட்டாங்க. ஆனா நமக்கு வந்து நம்ம சுவிசேஷத்தை கொடுத்து, சீசர்களை கொடுத்து, சபையை கொடுத்து, மனதுருமுகளை கொடுத்து, எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து, இதை விசுவாசின்னா நம்ம விசுவாசிகள் கிடையாது. அப்போ கணக்கு யார்கிட்ட அதிகம் கேட்பாரு? நம்மகிட்ட தான் அதிகம் கேட்பாரு. மிகுந்த சாக்கிரதை உள்ளவராக இருக்கணும். கணக்கு யார்கிட்ட அதிகம் கேட்காரு? நம்மகிட்ட தான் அதிகம் கேட்பாரு. ஏனெனில் நமக்கு என்ன பண்ணுறது? அதிகமாய்க்கு தேவன் கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், நடந்தான் போகணும். நமக்கு வசதியை கொடுத்துருக்கிறார். என்ன பண்ணியிருக்காரு? வசதியை கொடுத்துருக்கிறார். ஒருத்தர் என்ன பண்ணார்? ஒரு பையன், அவன் என்ன பண்ணுவான்னா, நல்லா இருப்பான், கரெக்டாக சாப்பிட்றப்ப வீட்டுக்கு வந்துடுவான், சாப்பிடுவான், அப்புறம் டக்குன்னு போயிடுவான். அது ரொம்ப நாள் சிநேகம். ஒரு நாள் ஃபோன் பண்ணி, நம்மளாம் ஒரு இடையில ஒன்றா சாப்பிட்டா, ஒன்றா போனோம், இப்போ நீ யாசை மிஷன் வீட்டு போகிறேன், நான் ஏசுனா நரகத்துக்கு போனால் பரலாம் போனான், நீனே முட்டி போட்டு கேளுப்பா அப்படின்னு. நீனே சொல்ல மாட்டேங்கிறேன்ட்ட, நீனே முட்டி முட்டி கேட்க சொல்கிறேன். என்னது? நம்ம எங்கே போகணும்? அவரோட பிதாவின் சித்தம் செய்யணும், அவருடைய பிள்ளையா இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாச நற்சாட்சி பெற்றிருந்தும்
நமக்கு வாக்குதம் பண்ணியிருக்காரு நித்திய ஜீவன் கொடுப்பேன்னு சொல்லி. இப்போ சாட்சியை காத்து கொடுத்தது வந்து அநேகர் வாழ்க்கையிலே கிடையாது. ஞானஸ்தானம் பெறப்ப உலகம், மாமிஷம், பிசாசு, வேறு எந்த சொற்கையானாலும் சபையை விட்டு ஊழியக்காரனை பிரிக்க முடியாது அப்படி தண்ணிக்குள்ளே வாக்குதம் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்ச நாள் என்ன செய்யுது, காணாமல் போய்விடுவது. இப்போ என்னாச்சுங்க, இந்த நற்சாட்சி அடிபட்டு போயிடும். அங்கே போக முடியாது, இது போக முடியாது, பரலோக முடியாது, அவ்வளோதான். இந்த ஞானஸ்தான உடன்படிக்கையை ஒருத்தர் மீறிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்ய முடியாது, பரலோகம் அவங்களுக்கு யோசிக்கிறது வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ண முடியாது, அவங்க யோசிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தப்பட்ட வேறொரு பலி இனி இராது. சத்தியத்தை அறிஞ்ச பிற்பாடு பின்மாற்றம் அடைஞ்சு போறவங்களுக்கு என்ன கிடையாது, செலுத்தத்தக்க வேறொரு பலி கிடையாது. நியாயத்தில் வரும் என்ற பயத்தோடு எதிர்பார்த்ததும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கிரமே வரும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சியின் வாக்கினாலே சாகுகிறானே. மோசையினுடைய பிரமாணத்தை நம்ம தள்ளக்கூடாது. நம்ம எதுக்கு சங்கீதம் வாசிக்கிறோம்? ஆதி திருச்சபையில் ஓய்வு நாள் என்ன பண்ணுச்சு, என்ன ஓய்வு நாள் வரும், மோசையின பிரமாணங்கள் வாசிக்கப்பட்டது. ஆகையினால ஒரு பகுதியை எடுத்து நம்ம வாசிக்கிறோம். ஓய்வு நாள் என்ன பண்ணாங்க, வாசித்தாங்க. அதன் அடிப்படையில் என்ன பண்ணார் மெசியா, அவர் ஒரு வேத பகுதியை எடுத்து வாசித்தார். என்ன பண்ணார், ஏசாயா தீர்க்கதரிசி வாசித்தார். நம்ம அதை கவனிக்கணும், மறந்துட விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம இந்த மோசை பிரமாணம் தள்ளிடக்கூடாது. 29ஆம் வசனம், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படி இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் யோசித்து பாருங்கள். கிருபையின் எப்படி ஆவியை நிந்திக்க, கிருபையா நம்ம ரிச்சிப்பை கொடுத்துருக்கார். இதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், தினம் தினம் தேவனத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கேட்குறப்ப நம்ம என்ன செய்கிறாரு, பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்து நிரப்புற தேவனாய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் 14-14 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அவருடைய பெயரில் என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? கேட்குறாங்க என் நாமத்தினால, என் நாமத்து ஏன் எதுப்பா ஒரு நாமம், நாமே தெரியாமல் கேட்குறது. எப்படி கிடைக்கும், என்ன செய்யறது, அவருடைய பேரை சொல்லி கூப்பிடணும். எலியா என்ன பண்ணாரு, எலியா 1:18 பேரை சொல்லி கூப்பிட்டாரு. தேர்ந்தப்பட்ட பலிபீட செப்பனிட்டு அந்த பலிபீடத்துக்கு இஸ்ரவேல்னு பெயரிட்டார். அந்த கோத்தில் இலக்கத்தின்படி 12 கல்லை எடுத்தார், தண்ணியை ஊற்றினார், காளையை துண்டிச்சார், அதில் வச்சார், அக்கினி இறங்கி பட்சித்தது. ஜனங்கள் என்ன பண்ணாங்க, யாசுவாவே தேவன் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள். அப்ப எலியாவின் தேவன் எங்கே, எலிசா கேட்க எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி என்ன செய்யறாரு, அவர் சாலுக்கு தண்ணி அடிக்கிறாரு, 2ஆ பிரிந்தது. இப்ப நம்ம எந்த தேவனை வழிபடுறோம், வல்லமையுள்ள தேவனை வழிபடுகிறோம். சும்மா எப்படி ஒண்ணுமில்லாத தேவனை வழிபடலை. நம்ம யாரை வழிபடுறோம், வல்லமையுள்ள தேவனை வழிபடுகிறோம். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். நம்ம தேவனுக்கு என்ன உண்டு, சகல வல்லமையும் உண்டு. நம்ம தேவனுக்கு என்ன உண்டு,
சகல வல்லமையும் உண்டு. வாசிப்போம் மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18 வாசிப்போம். 18 வாசிப்போம். உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இல்ல 18 பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்துல நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ ஆ. அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று இந்த மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் எப்படி இந்த பூமியிலையும் இந்த இடத்துல தான் நிறைய பேர் குற்றவாளியாக்கப்படுவாங்க. இந்த இடத்துல தான் நிறைய இன்றைக்கு இருக்கிற நிறைய பேர் குற்றவாளி ஆகிடுவாங்க. இதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். இது இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் அவங்க கால் வச்சு போக முடியாது. இந்த அதிகாரத்தை முதலாவது தேவன் யாரு கொடுக்கிறாருன்னா ஆதாமுக்கு கொடுக்கிறாரு. அதாவது ஆதாமுக்கும் ஏவாளும் கொடுக்கிறாரு. அவங்க சரீரம் உண்டாக்கப்படும் என்பதாக ஆவியா இருக்கிறப்ப கொடுக்கிறாரு. அப்ப பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரே நாமம் தான், ஒரே பெயர் தான். அவர் சொல்றாரு, முழு குடும்பத்துக்கும் நாமகரணம் ஆகிய நம்முடைய யாசமிஷாவை பிதாவை நோக்கி முகாமப்படுகிட்டு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்ப முழு குடும்பம் பரலோகத்தில் உள்ள குடும்பத்துக்கும் பூலோகத்தில் உள்ள குடும்பத்துக்கும் ஒரே நாமம் தான். இங்க அந்த நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணா பரலோகத்திலையும் அந்த ஜெபம் அப்படி அங்கீகரிக்கப்படும். இங்க நடக்கிறதான ஆராதனை, அந்த ஆராதனை சாயலுக்கு நிழலுக்கு ஒத்து இருக்குது. அப்ப பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். உலகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்தில் அவிழ்க்கப்பட்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்கள் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே உருவப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப செபம் ஒருமனப்படுதல், ஒரு மனதோடு கூடிய செபம். எப்படி இல்லைன்னா அது அது ஜெபம் வேஸ்ட். எப்படிப்பட்ட ஜெபம்? ஒரு மனதோடு கூடிய ஜெபம். ஒருவனப்பட்டு ஒருத்தர் ஜெபம் பண்ண அது உண்டாகும். ஏனெனில் 2 பேரா 3 பேராவது நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். நம்ம இடத்துல தேவன் இருக்கிறார். நம்ம இடத்துல தேவன் இருக்கிறார். நம்ம ஒருமுனைப்பட்டா தேவன் அங்க இருக்கிறார், இல்லைன்னா இருக்க மாட்டார். நம்ம 2 பேர் ஒருமுனைப்பட்டா என்ன பண்ணிடுவாரு? அங்க வந்துடுவார். இந்த ஒரு மனதை கெடுக்கக்கூடிய காரியம் சர்ப்பம். அது திருச்சபையில் மெசியா வந்தபோது, யாஷுவா வந்தபோது யார் ஒளிந்து கொண்டது? ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டார்கள். ஏன் ஒளிஞ்சாங்க? அவங்க நிர்வாணியா இருப்பவர் ஒளிந்து கொண்டாங்க. சில மாதங்கள் முன்பதாக நான் சொன்னேன், இங்கே சிலர் உட்காந்துருக்கிறீங்க, ஆனால் பஸ்ஸெல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. நீங்கள் சரியாக ஒப்பு கொடுக்கலன்னா நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்னு. அப்போ யாருக்கோ சங்கு ஊராவில் இருந்தாங்க, இன்றைக்கி இல்லை. யாருக்கோ உசுலித நமக்கு என்ன? நம்ம நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கிறோம். பாரு எப்படி ட்ரெஸ் போட்டுருக்குறோம். நான் சொன்ன காரியம் ஆழ்பீர வசல்லாமல் இருக்கிறீங்க, எனக்கு காமிச்சாரு. நீங்கள் என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுத்து திரும்புங்க, மனம் திரும்புங்க. சொன்னால் யாசுவா எனக்காக மறிச்சாருன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் சொல்லவே இல்லை. அப்படியே சும்மா பேருக்கு இருந்துட்டு ரைட்டு அப்போ சொல்லியாச்சு, ரைட்டு போட்டோம். அப்போ மறுபடியும் நான் சொன்னேன், குளிக்கிறப்ப அழுக்கு நம்மளை விட்டு போவோம், அழுக்க யாரும் தேடி போகிறது கிடையாது அப்படின்னு. யாராவது குளிக்கிறவங்க அழுக்கு தேடி யாராவது போயிருக்காங்களா? அப்படிதான் சரித்திரம் உண்டா? அழுகு குளிக்கிறவ போவோம், அதை தேடி ஒருத்தரும் போனது கிடையாது. அப்படியும் சொல்லியாச்சு. என்ன செய்யலை? கவனிக்கலை. இப்போ வேதம் என்ன சொல்லுது? வஸ்திரம் இல்லையா? என்ன பண்ண? கேட்டு அவரிடத்துல வெண் வஸ்திரம் வாங்கிக்கொள். வெளிப்படத்தில் வாசிக்கிறோம்ல, என்ன பண்ணு? கேட்டவரிடத்துல வெண் வஸ்திரம் வாங்கிக்கொள். உன் கண்ணுக்கு என்ன செய்யணும்? கழிக்க போனவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்குது 2-3 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ நம்ம இவ்வளோ காலம் நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த அறவேக்காடு உள்ளார 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 10 வருஷமாக தேவனோடு சபையோடு ஒருமனப்படலை. நான் பார்த்தா ஒரு கேள்வி, இந்த புதுக்கோட்டையில்
மாதம் 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்ச ஒரு பாஸ்டர் காமி, உனக்காக ஜெபிச்ச ஒரே ஒரு பாஸ்டர் காமி பார்ப்போம். அப்படி பார்த்தானே கேட்கறதுக்கு கண்டாலே பேய் ஓடுங்க தெரிச்சு ஓடுற மாதிரி, கண்டாலே தெரிச்சு ஓடுது பிசாசு. பிசாசு என்ன பண்ணும்? தெரிச்சு ஓடும் அப்படியே. அது மாதிரி அவ்வளோ சீக்கிரம் பிசாசு ஓடிக்கிட்டு இருக்குது. நம்மளாம் கவனிக்கணும். வேறு பரவாயில்ல, என்ன இருக்குது கொஞ்சம் மனசு ஒரு கண்டாலே பிசாசு தெரிச்சு வேகமாக ஓடுகிறது. அப்போ நம்ம கவனிக்கணும், இந்த ஒரு மனம் இல்லாத நபர் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கூட வச்சுக்கவே கூடாது. போன வழி சந்தோஷம் தான் சொன்னார். என்ன மாத கடைசியில் தடை நீக்கிறேன்னு சொன்னாரேன்னு பார்த்தேன். ஏன்னா மாத கடைசியில் காணவில்லை. இன்னைக்கு சொன்னார் தடையை முழுசுமாக நீக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நம்முடைய தேவன் தடைகளை நீக்கி போடுற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் இருக்கிறார். 2-3 பேர் நாமத்தினால குடும்ப மத்தியில இருக்கிறேன்ட்டாரு. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. நம்ம என்ன பண்ற தேவன் கிடையாது, கைவிடுகிற தேவன் அல்ல. 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருதுன்னு சொன்னா அது தேவனால் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை, ஒரு கிருபை நம்ம வருதுன்னு சொன்னா அது யாரால் உண்டாகணும்? தேவனால் மாத்திரமே உண்டாக வேண்டும். ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். இதில் நம்ம குறையுள்ளவர்களாக இருந்துடக்கூடாது. அவருடைய கற்பனையை நாம் கைகொண்டு அவருக்கு உண்டாக பிரியமானவர்களை செய்கிறபடினாலே, மெசியா சொன்னார்ல, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவர் செய்கிறபடினால என்ன செய்யல, அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஏனோக்கும் தேவனோடு சஞ்சரித்து காணப்படாமல் போயிட்டார். எப்படி என்னவா? தேவனோடு சஞ்சரித்து அவர் காணப்படாமல் போனார். காரணம் என்ன? அவர் தேவனுக்கு பிரியமானவர்களை செய்தார். நாம் தேவனுக்கு பிரியமானது என்னது என்று சொல்லி அறிந்து அதை நம்ம செஞ்சோம்னா அவர் வருகை நாளில் அவரோடு கூட போயிடுவோம். வேறு என்ன, நம்ம ஒன்றும் கிடையாது. வருகை வந்தால் போயிடணும். அவருடைய கற்பனைகளை நான் கைகொண்டு அவர் முன்பாக பிரியமானவர் செய்கிறபடினால் நான் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நம்ம வேண்டிக் கொள்கிற காரியத்தை என்ன செய்கிறோம்? அவரால் மாத்திரமே பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாரால பெற்றுக்கொள்ளணும்? நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டவரால் மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை நிலைத்திருந்தால், நாம் தேவனுடைய வார்த்தையில நிலைச்சிருக்கணும். அது ரொம்ப அடுத்தபடியாக முக்கியமான காரியம். எங்க இருக்கணும்? வார்த்தையில் நிலைச்சிருக்கணும். நினைச்சா செவத்துக்கு வர்றது, இல்லைன்னா வரமாட்டேன். எப்படி நினைச்சா காலையிலுமே ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ண மாட்டேன். இப்படி அநேகரும் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால மெசியா சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப தேவனுடைய வார்த்தையில மாத்திரம் உறுதியா இருக்கணும். வார்த்தை எங்க இருக்குது? என்ன பண்ணுவோம்? வார்த்தையை விட்டு வலதுபுறம் சாயக்கூடாது. வார்த்தையில் உறுதியாக இருக்கணும். அது வார்த்தை இங்கேயும் பரலோகம், அங்கேயும் பரலோகம், இங்கேயும் பரலோகம், அங்கேயும் பரலோகம். அதானே வேதம் சொல்லுது, உங்களோட ராஜ்யம் வருவதாக. அந்த ராஜ்யம் இங்கே வரணும். நம்ம இங்கேயே பரலோக சந்தோஷத்தை ருசித்து பார்க்கணும். அதான் தாவீது சொல்றாரு, யாசுவா நல்லவர் என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்க, நம்பிக்கையார் மனுஷன் பாக்கியவான். இங்கேயே நம்ம அவருடைய சந்தோஷத்தில் அவர் இருந்தால் தான் அங்கே போக முடியும். இங்கே நம்ம துன்பத்தை அனுபவிக்கக்கூடாது. அப்போ துன்பத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும்னு சற்று யோசித்து பார்க்கணும். என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ள ஏதாவது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் அப்ப மிகுந்த கனிகளை நம்ம கொடுக்கணும். பிதா மையப்படணும். தேவன் யாரா இருக்கணும்? சீசரா இருக்கணும். அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறப்ப சொல்லப்பட்டிருக்கு, பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு
அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். தேவனுடைய கற்பனைகளை அன்புல நிலைத்திருத்தல் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன செய்யணும்? கற்பனை நிலைத்திருந்தாலும் அன்பு கற்பனை கைக்கொண்டு கற்பனையை கைகொள்வதற்கு அன்பு வேணும். கற்பனை கைகொள்வதற்கு அன்பு அவங்க மேல சொல்றவங்க மேல அன்பு இருந்தால் என்ன செய்ய முடியும்? கற்பனைகளை அதை கைகொள்ள முடியும். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் ஏற்கனவே பிரசங்கத்தை திரும்ப ஞாபகப்படுத்துறேன். நான் நீ ஈஸ்வரனாகும்படி உன் நிர்வாணமாய் அவலட்சணம் தோன்றாபடிக்கு உன் வெறுத்து வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும் பார்வையிடும்படிக்கு ஆலோசனை இதுதான் நான் சொன்னேன். அதில் உள்ள ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி நானா வஸ்திரம் இல்லாமல் ஒருத்தன் கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை சம்மந்தப்பட்டவங்க கேட்டது ஆமான்னு சொல்லியிருப்பேன். நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஆமாம். என்ன பண்ணுங்க, இந்த வஸ்திரம் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன செய்யணும்? அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஆதாமு ஏவாளும் வஸ்திரம் கொடுத்தார். அவங்க என்ன பண்ணாங்க? எப்போ இந்த வார்த்தையை மீறி சர்ப்பம் சொன்ன வார்த்தையை செவி சாய்த்து அந்த புஷ்க வேண்டாங்கிற கனியை அவங்க புஷ்டப்படினாலே ஆவிக்குரிய வஸ்திரம் விட்டு விலகிருச்சு. விலகின ஒரு பாடு அவங்க நிர்வாணி ஆயிட்டாங்க. அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு. ஒரு வசனத்தை விட்டு ஒரு மனுஷன் விலகின ஒரு பாடு ஆவிக்குரிய வஸ்திரம் விளையிடும். அவங்க நிர்வாணி இந்த பூமியில் அவ்வளோ இருப்பாங்க. ஆனால் சும்மா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்க நிர்வாணியாக இருப்பாங்க. அவ்வளோதான். ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஆனால் எப்படி இருப்பாங்க? நிர்வாணியாக இருப்பாங்க. 21ஆம் வசனம் சொல்றது வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டு சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இப்போ அவரோட சிங்காசனத்தை நம்ம கொடுக்குறார். இது எவ்வளோ பெரிய மேன்மை! இதை பற்றி ஏதாவது ஒரு புரிதல் இருக்குமா? அந்த இந்த இந்த காலத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவன் சொல்லவங்களுக்கு, கிறிஸ்துவன் சொல்லி நாங்கள் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு புரிதல் இருக்குமா? அப்படி புதில் தான் என்ன பண்ணுங்க, நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க, நான் கையில் போல சொல்லுங்கள். என்னது? நான் ஜெயங்கொண்டு சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து போல ஜெயங்குடு எவனும் அவனும் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இந்த இடத்துக்கு நான் போயிருவேன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன பண்ண? நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த கேள்வி கேட்பேன். அப்போ ஜெயங்கொள்ளணும். ஜெயங்கொள்வதற்கு என்ன தேவை? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். இதோ சீக்கிரமே வருகிறேன், ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு விலகாதே. ஏன்னா பெரிய குற்றங்களை அமைச்சு போடும். உன் ஸ்தானத்தை உன் ஸ்தானத்தை விளையிடக்கூடாது. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு போட்டு நீ ஓடிடக்கூடாது. ஓடுனா போச்சு, திரும்ப கிடைக்காது. யூதாஸ் அந்த அப்போஸ்தலப்பட்டதை இழந்துட்டான். அவன் நாண்டு கொண்டு செத்தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆகான் சொன்னார், சாபத்தினை எடுக்க வேணாம். அவர் என்ன பண்ணார்? பாபிலோன் சால்வை, மெல்லி, தங்கம் சித்து கூடாரத்தில் ஒன்று போச்சு வச்சுட்டார். ஆகையினால என்ன பண்ணாங்க? சில ஜனங்கள் முதுகு காட்டினாங்க. ஒட்டுமொத்த பாளையத்துக்கு மிகப்பெரிய கேடு. ஆகையினால ஜோம் பண்ண ஏன் நம்ம ஜோம் பண்ணுறோம்? இவ்வளோ தடையாக இருக்குது. என்ன காரணம்? இது காயினோட போட்டுட்ருக்குறோம். வேலை ஆரம்பிச்சாச்சு, போட்டுட்ருக்குறோம். இந்த போன எதிர் சக்தி வந்து வண்டியை நிப்பாட்டின ஒரு பாடு ஒரு லாரி எங்கேயோ மோதி போஸ்ட்டு உளுந்து அருந்து கரண்டு கட் ஆயிடுச்சு. அடுத்து தண்ணி நின்று போச்சு. அதான் சுட்டே இந்த உழுவுறாலாம். இந்த வரலையும் பண்ண முடியல. நான் அப்பயே கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கணும். என்ன பண்ணியிருக்கலாம்? சொல்லியா நான் வரவேணான்னு சொல்லியிருக்கேன். நம்ம சொல்லக்கூடாது. நான் ஜெபத்தில் வச்சேன். என்ன செய்வேன்? நம்ம ஜோம் பண்ணுவோம். நம்ம யாரையும் வர வேணாம் சொல்ல வேணாம், ஜோம் பண்ணுவோம். அப்போ தனக்குரிய கிரீடத்தை ஒருத்தர் இழந்துட்டாங்கன்னா அவங்களால நமக்கு எந்த பயனும் கிடையாது. அதான் மெசியா சொன்னார், நீ செய்யற சீக்கிரமாக செய்ய வேண்டியது என்ன பண்ணு? சீக்கிரமாக போய் செய்ய. காட்டி விட்டு போகிறேன், சீக்கிரமாக காட்டி கொடு. நான் ஜனங்களுக்கு என்ன செய்கிறேன்? மறிக்க போகிறேன் அப்படின்னாரு. ஆகையினால
கிடத்தை ஒருவனும் கிடத்தை எடுத்துக்கூடாபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நம்முடைய ஸ்தானத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம விலகக்கூடாது. ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம ஸ்தானத்தை பற்றி விட்டு நினைச்சக்கூடாது, விலகவே கூடாது. ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து வாசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் எதையாகிலும் அவருடைய இஷ்டத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். சித்தம் அறிஞ்சு நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? சித்தம் அறிந்து ஜெபம் பண்ண வேண்டும். என்ன செய்யணும்? சித்தம் அறிந்து ஜெபம் பண்ண வேண்டும். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். என்ன பண்ணும்? விசுவாசம் உள்ள ஜெபம் யாரை ரட்சிக்கும்? பிணியாளி ரட்சிக்கும். யாசு அவனை எழுப்புவார். பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒருவேளை அவன் பாவம் செஞ்சா கூட பாவம் மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் உருக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நம்ம செய்யறதான ஜெபம் பலனுள்ள ஜெபம். அல்லேலூயா. சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு, என்ன பேசுறாருன்னு தெரியல. படியேறட எழுப்பாட்டிட்டாரு. நீங்க எப்படியா நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். ஆமே. ஊக்கமான ஜெபமா? என்ன சொன்னாலும் தெரியாம உசு உசு ஆமே. சில இடங்கள்ல ஜெபம். அப்ப ஜெபம் எப்படி இருக்கணும்? அன்னால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல நெடுநேரம் ஜெபம், ரொம்ப நேரம் ஜெபம் பண்றாங்க. ஏலி போய் நீ இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண, சுருக்கமா ஜெபம் பண்ண சொல்லி சொல்லலையே சொல்றாரு. நீ செய்து கேட்ட விண்ணப்பத்தை அவங்க கட்டளையிடுவாராக. முடிஞ்சு போச்சு. அப்ப ஜெபத்துக்கு வந்து என்ன செய்யக்கூடாது? தடையே கணக்கே கிடையாது. எவ்வளவு நேரம்னாலும் ஜெபம் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? எவ்வளவு நேரம்னாலும் ஜெபம் பண்ணலாம். மோகன்தாஸ் ஐயா இருப்பாரு, அவர் தான் மூப்பார், அவர் தான் நடத்துவார். அதெல்லாம் நான் இன்னைக்கு யோசிப்பேன். நான் சின்ன வயசில் சிலர் செத்து போயிட்டார். வேற சொல்லக்கூடாது, என்ன நிறைய பேர் பார்ப்பாங்க இல்லையா. கடவுள் ஒழிஞ்சார். அவர் கடவுள் ஒழியும். கடவுள் போகிறப்ப அவர் ஜெபம் நடத்திட்டு இருப்பார். மணி 12 மணி 12:30 ஆகிடும். ஷேட்டில் வச்சு செவ்வாயில் போனால் கேட்டால் அப்போ எப்போ எழுதி கொடுப்பாங்க. அது ஷீட்டில் வச்சு விண்ணப்பத்தில் டே கரண்ட்டு போயில மணி 1 மணி ஆச்சுடா, சீக்கிரம் முடிடா அப்படின்னு விண்ணப்பம் எழுதி சின்ன பிள்ளைங்க கொடுத்து அனுப்பிடுவாங்க. வாங்கிக்கிட்டு ஒரு கத்தருக்கு ஸ்தோத்திரம், டே கிளட்டு போயில மணி 1 மணி ஆச்சுடா, சீக்கிரம் முடிடா, அப்பா இவர்களை மன்னிக்கும். இப்படி ஒரு பிள்ளை எழுதி கொடுத்துருக்குது. அப்பா விடிய விடிய ஜோம் பண்ணாங்க. இந்த பிள்ளைய மன்னியும் சொல்லி அவர் ஜோம் பண்ணார். மோகன்தாஸ் அங்கிட்டு பக்கத்தில் எங்கள் மாமனார் அவர் வாங்கி அவர் ஒரு ஜோம் பண்ணுவார். இதெல்லாம் மூப்பர் எல்லாம் பெரிய ஆட்கள் எல்லாம் ஜோம் பண்ணுவாங்க. இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ யார் எழுதி கொடுத்தோன்னு தெரியாது. ஒரு 2-3 சின்ன பிள்ளைய தான் போய் கொடுத்துட்டு வரோம். பிற்பாடு யார் எழுதி கொடுத்தனுங்கிறப்ப நான் தான் எழுதி கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சின்ன வயசில் மரித்து போனார்கள். திடீர்னு மறித்து போனாங்க. அவர் ஜோம் பண்ணுறாரு. நீ இருக்கிறனா இருக்கிற பேச எழுதி போயிட வேண்டியதானே. விண்ணப்பம் எழுதி கொடுக்குறது. கத்தருக்கு ஸ்தோத்திரம், கிழட்டு பேல இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணாத, நாங்கள்லாம் சாப்பிட்றதா இல்லையா, நீ பாட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறேன். அவருடைய விளைவுலாம் அதெல்லாம் பார்ப்பேன். சொல்லிட்டேன் அவர்கிட்ட, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. எலியா என்ன பண்ணாராம்? யாக்கோபு 5:11 கருத்தா ஜோம் பண்ணி, அப்போது 3 வருஷம் பூமி எங்கும் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்போது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்கள் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினாள். பாவியை திருப்புறவன் அறிய கடவன்.
பாவியாக இருந்தால் திருப்பிடலாம், துமுற திருப்ப முடியாது. என்ன செய்ய முடியாது? இவன் பாவம் செஞ்சான், ஆண்டவரே பாவத்தை மன்னியும், உனக்கு ஒழுங்குல கொண்டு பாவி என்ன பண்ணிடலாம்? இது வந்து என்னது? திமிர திருத்த முடியாது. என்ன பண்ண முடியாது? திமிர திருத்த முடியாது. ஆகையினால வேதம் சொல்றதை நம்ம கவனிக்கணும். செபத்துக்கு யாரும் தடை செஞ்சா நம்ம யாரும் கேட்கக்கூடாது. இப்போ நான் இங்கேயே சொல்லிடுறேன், கவனமாக இருங்க. ஒரு ஜெபம் பண்ணும்போது நீங்கள் அவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க அப்படின்னு யாராவது சொன்னால் அதை பாஸ்டர் சொல்லட்டும், நீங்கள் சொல்லக்கூடாது. டக்குன்னு வாயை மூடிடும். என்ன கிடையாது, 2 நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. 21 நாள் ஜெபம் பண்ணார் தானியேல். என்ன பண்ணுறாரு? எப்படி ஜெபம் பண்ணார்? ருசியானதை சாப்பிடாம ஜெபம் பண்ணுறாரு. அந்த ருசியான ஆகாரம் ஒன்றும் வாய்க்குள்ளே போகல. என்ன செய்யறாரு? 21 நாள் ஜெபம் பண்ணுறாரு. தடை ஒன்றும் இல்லை. என்ன பண்ணாங்க? வெற்றியை சோதித்து கொண்டாங்க. அந்த ஜெபத்தோட முடிவில் என்ன? மெஷியாவுடைய பிறப்பை பற்றி, அவருடைய மரணத்தை குறித்தும் வரப்போகிற காரியத்தை குறித்தும் அந்த அதாவது தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 24 தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவ்வளோ நேரம் செபத்துக்கு என்ன செய்யக்கூடாது? செபத்தை குறைக்கவே கூடாது. அறவேக்காடு போனதுக்கப்புறம் இந்த மாதம் நம்ம என்ன பண்ணோம்? விடிய யாரும் தூங்காமல் ஜெபம் பண்ணோம். கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணோம்? தூங்காமல் ஜெபம் பண்ணோம். அப்போ செபம் வந்து என்ன செய்யும்? அதான் நமக்கு ஜீவன், அதான் நமக்கு ஆக்சிஜன் மாதிரி. ஒரு தொந்தரவு வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்? செபத்தை அதிகப்படுத்தணும். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. ஒரு நபர் பரிசுத்தமா இருந்தால் அவங்க செபத்துல குறைபட முடியாது. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது. எலியா ஜெபம் பண்ணார், தானியேல் ஜெபம் பண்ணார். இந்த ஜெபம் பண்ணவங்களாம் லிஸ்ட் எடுத்த வேதத்துல பாருங்க. பரிசுத்துல குறைபடுறவங்க மாத்திரம் அவங்களால ஜெபம் பண்ண முடியாது. பரிசுத்தமா வாழ ஆசை இல்லாதவங்க சரியா ஜெபம் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11 வாசிப்பு 13. ஆகையால் நீங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து வெளிப்படும் போது, அப்ப மனதோட அறையை கட்டாம அவங்களால ஜெபம் பண்ண, யாரும் ஜெபம் பண்ண முடியாது. மனதின் அறையை கட்டி கொண்டு, மனசுல பல காரியங்களை வச்சுக்கிட்டு போய் முட்டி போட்டு, மனசுல பல காரியம், பல இச்சை, பல காரியத்தை வச்சுக்கிட்டு நான் ஜெபம் பண்ண போறேன், என்ன பண்ண போறேன்? ஜெபம் பண்ண போறேன் சொல்லுவார் பழைய பாஸ். 40 நாள் உபவாசம் இருந்தான் ஏன் ஒருத்தன். 40 நாளும் என்ன செஞ்சானா? லவ்வர் வீட்டுக்கு 40 லெட்டர் எழுதி போட்டானா. 40 நாள் 40 லெட்ரு. 41ஆம் நாள் ஓடி போயிட்டான். எப்படி? அவனை பார்ப்பேன், ஜெபம் பண்ணுவான், முட்டி போட்டு கையை வச்சுட்டே இருப்பான். இன்னொருத்த நச்சாது பட்டி, அந்த ஆள் கையை வச்சுட்டு. 2 பேருமே சக்திகள் இன்னைக்கு இல்லை. என்னது? மனதின் அறையை கட்டாமல் ஜெபம் பண்ணக்கூடாது. எதை கட்டாது? மனதின் அறையை ஒரு லாக் பண்ணணும். வர்றேன். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 14 வாசிப்போம். அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டு இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகிறப்ப மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் உண்டாகி ஜோதிகளின் பாவிலிருந்து இறங்கி வருகிறது. யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அல்லேலூயா. சரியா ஜெபம் பண்ணு. எந்த ஒரு யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் கிடையாது. அவ்வளவுதான். என்ன பண்ணணும்? சரியா ஜெபம் பண்ணணும்.
சும்மா நானும் ஜெபம் பண்ணுறேன் என்ன பண்ணக்கூடாது? உசு ஆமீன். அது யாருக்கு ஜெபம்? விசுவாச ஜெபம் பண்ணுறப்ப கையை வச்சு அங்கே போய் மணிக்கணக்காந்துக்கிட்டு ஆண்டவரே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆசிரியர் இவர் தள்ள கையை வச்சுக்கிட்டு அந்த மில்டன் சொல்லி ஒருத்தர் அவர் இருப்பார், ரொம்ப முடியல இழுத்துக்கிட்டு இருக்காரு, ஐயா இவர் செத்து போனால் போதும் அப்படின்னா அவர் கூப்பிட்டு அனுப்பிவிடுவார். மில்டன் போயிட்டு போய் ஜோம் பண்ணிட்டு வாம்பார். இவர் போய் ஜோம் பண்ணி கையெடுன்னு செத்துருவார். அவர் அந்த ஆத்மா அவுட். இன்னொருத்தர் இருந்தார், அவர் தூக்கி வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, ஏய் தேவச்சை கூப்பிட்டு அனுப்பிவிட ஜோம் பண்ணிட்டாயா, தூக்கம் வர ஆத்மாவுக்கு அவர் போனால் போதும். இவர் போன வீட்டுக்காரன் தூங்கிடுவோம், தூக்கம் வர ஆத்மா தூங்கிடும், இவர் வந்துட வேண்டியதான். இவர் போனால் அவன் தூங்கிடுவான், சோழி முடிச்சு போச்சு. இவர் போனால் அவர் தூங்கிடுவார், இவர் போய் கையை வச்சு அவர் செத்துருவார். ரெண்டு ஆள் எப்படி இருக்கும்? நன்றாக கவனியுங்கள். ஆகையினால என்ன பண்ணணும்? என்ன சொல்லப்பட்டிருக்குது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பலத்து உண்டாகி ஜோதிகளின் பாவினத்திலிருந்து இறங்கி வருகிறது. இப்போ இவர் தான் ஜோதி, இவர் தான் அக்கினி, அக்கினிமயமான கண்கள் நம்ம பார்க்குறோம். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் எப்படி மனுஷமான ஒப்பான ஒரு சாயல். இவர் தான் ஜோதி. ஜோதியை பார்க்க ஜோதி எங்கெங்கேயும் பார்க்க முடியாது, இங்கே வந்தால் ஜோதியை பார்க்கலாம். ஜோதிகளின் பிதா நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. ஜோதிகளின் பிதா யாருக்கு? நமக்கு தகப்பனாக இருக்காரு. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் எல்லாருக்கும் இதுக்கு ஜெபம் பண்ணுறோம், நம்ம அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறது, நம்ம என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4-3 வாசிப்போம். அது சித்தம், அவர் சித்தத்தை வச்சு நம்ம எல்லாரும் ரட்சிக்க பண்ணது தேவ சித்தம். அது எல்லாரும் யார் அப்படின்னா அது ஆதாமுடைய வித்து. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் பூமியில் ரட்சிக்கப்படணும். யார் ரட்சிக்கப்படணும்? தேவனுடைய பிள்ளைகள் பூமியில் ரட்சிக்கப்படணும். சங்கீதம் 122:6 வாசிப்போம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா எருசலேம் இஸ்ரவேல் தேசம் நல்லா இருக்கணும். ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதியும். நம்ம ஏன் இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணணும்? ட்ரம்ப் ஒரு நல்ல ஒரு அறிக்கையை விட்டார். ஆபிரகாம் உடன்படிக்கை நிறைவேற்றணும் அப்படின்னாரு. டிவியில் பார்த்து என்ன பண்ண கைதட்டுற சந்தோஷப்பட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பண்ண உடன்படிக்கையை நிறைவேற்றணும். இப்படிப்பட்ட நல்ல தலைவர் தேசத்தில் நினைச்ச தேவன் ஏற்படுத்தணும். ஆபிரகாம் உடன்படிக்கை நிறைவேற்றப்படணும். நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் நிறைவேறணும். நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆபிரகாமின் தேவன் என் தேவன் நம்ம அறிக்கையிடணும். எபேசியர் 6:18 வாசிப்போம். எந்த சமயத்திலும் சலமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணி விழித்து இருங்க. தூங்கிட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. செவத்தில் எப்படி இருக்கணும்? விழித்து தான் ஜெபம் பண்ணணும். அந்தோனின்னு ஒருவர் தெரியும் எனக்கு, அங்கே இருப்பார். ஆனால் கூட இருப்பான், குழந்தை இருப்பார், தூங்குவார். ஜெபம் பண்ணிட்டு நான் தட்டிக்கிட்டு பிச்சு கூட போச்சு அப்படிங்க. என்னடா பார்க்குறது? அவர் சொல்லுவார் அங்கேருந்து, அவன் தூங்குறான் அவனை எழுப்புமார். அவர் தூங்க எழுத சொல்லுவார். இவர் முதல்ல இருக்காரு பிச்சு கூட மிச்சம்பார். அவர் தெரியாமல் முடிஞ்ச ஏற்பாடு ஒரு காதை பிடிச்சிருவார். இங்கே பீயை பார்ப்போம், பிடிச்சி பீய் பார்ப்போம். எவ்வளோ பேருக்கு ஆனால் பேச்சு கிடையாது. நீ எப்படி பிக்க சொன்ன பீ எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2009-10 நினைக்கிறேன். காலில் பொண்ணு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டார். நான் வந்துறியான்னு கேட்டேன், வரல அப்படின்னா. சரி என்ன இப்போ இருக்காரான்னு சொல்லி தெரியல. அப்போ என்ன பண்ணக்கூடாது, செபத்தில் தூங்கக்கூடாது. ஒரு அண்ணா தூக்கம் வருதா, நல்லா தூங்கு, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி என்ன செய்யணும், கருத்தா விழித்தது என்ன செய்யணும்னு நம்ம விழுத்தும் ஜெபம் பண்ணணும். செபம் விழுத்து தான் ஜெபம் பண்ணணும். தூங்குனா தூங்கிடும், தப்பு கிடையாது. என்ன பண்ணணும், விழுத்து ஜெபம் பண்ணணும். எப்படியோ மிகுந்த மன உறுதியோடு கூட ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும், மிகுந்த மன உறுதி. சங்கீதம் 129 வாசிப்போம். 129 எப்படி செபம் நமக்காக ஒன்றும் கிடையாது, அவருடைய ஆலயத்திலையும் நமக்கு நன்மையை செய்யும். நம்ம செபம் ஏறெடுக்கிற செபம் நமக்கு நம்மளுடைய செபத்தினால ஒன்றும் கிடையாது. அவருடைய ஆலயம், அவருடைய சரீரம்தான் ஆலயம். அந்த ஆலயத்தை நிமித்தம் நமக்கு அந்த ஆலயம் சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்திருக்காரு. அதனால நம்ம ஏறெடுக்கிற செபம் அவரால் நமக்கு நன்மை கிடைக்கும். நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் நன்மை யாரால கிடைக்குது, அவரால் தான் கிடைக்குது. நான் ஜெபம் பண்ணி கிடைச்சிருச்சு பாரு, அதெல்லாம் கிடையாது. நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் அவரால் நமக்கு கிடைக்குது. நம்ம ஜெபத்தை பற்றி மேலே பாராட்ட ஜெபம் பண்ணுறோம், அவரால் கிடைக்குது. அதில் ஒரு கோளாறு பண்ணு அவர் தான் விசாரிப்பார். இப்போ போனவங்களை விசாரிக்கும்படி நான் அவருடைய கரத்தில் கொடுத்துட்டேன், நீங்கள் விசாரிக்கன்னு சொல்லிட்டேன். விசாரணை ஆரம்பிச்சிட்டார். என்ன பண்ணார், நீங்கள் விசாரிங்க அப்படின்ட்டு 6 மாதம் டைம் கொடுத்துருக்காரு. விசாரணை முடிச்சு விசாரணைக்கு தீர்ப்பு கொடுக்க என்ன அது 6 மாதம் ஃபைன், 6 மாதம் கொடுத்துருக்காரு. 6 மாதத்தில் விசாரணை தெரியும். அப்போ நம்ம வேடியை பார்ப்போம். இப்போ கடைசி ஒரு வசந்த சங்கீதம் 85:9 வாசிப்போம். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர் செய்யும். நம்ம ஜெபம் பண்ணுறோம், அது ரட்சிப்பு நம்ம செய்யமாக இருக்குது. கிருபையும் சத்தியம் ஒன்றே ஒன்று சந்திக்கும். கிருபையும் சத்தியமும் மெசியா நீதி பிதா நம்ம செபத்தில் ஒன்றே ஒன்று சந்திக்கும். சத்தியம் இந்த பூமி ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. நீதி பிதா வாக்குவத்தம் வானத்தில் இருக்காரு. யாசுவா நன்மையை தருவார், பலனை கொடுக்கும். நீதி நம்ம நீதி கிடையாது, அவருடைய நீதி நமக்கு முன்னால் சென்று அவருடைய அடிச்சுவடுகளை அவருடைய பாதைகளை நம்மளை நிறுத்தும். அல்லேலூயா. நம்ம பண்ற ஒவ்வொரு விண்ணப்பமும் அவருடைய பாதைக்கு நேரம் நம்ம வழி நடத்த வழி இதுவே. அல்லேலூயா. ஆகையினால இந்த 7ஆம் மாதம் உபவாச கூட்டத்தில் என்ன பண்ணணும், செபத்தினுடைய நிறைய காரியங்கள் உண்டு. நம்ம என்ன ஒரு கொஞ்ச காரியத்தை மாற்ற நாளிலே நம்மோடு கூட நம்ம காணம் கொடுத்த தேவனுக்கு நமக்கு என்ன உண்டு, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால் அந்த செபை நம்மளை என்ன பண்ணோம், மேன்மைப்படுத்தும். நாங்கள் அவர் தாத்தா பண்ணுறப்ப யா வேன்னாரு, நான் யா வே கிடையாது, யா வா. இந்த இங்கே பார்த்த பைபிள் இருக்கு, என்னது யா வேக வா, வேட வழி வா. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இவர் தான் என்னது வழி, ஹீப்ருல நம்ம அதை கவனிக்கணும். ஆகையினால நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கொள்வோம், நம்முடைய தேவன் யாவா யாசுவா மெசியா யோ ஹே வா ஹே. ஆகையினால நம்ம சரியாக புரிந்து நம்ம செயல்படுவோம். நம்முடைய செபம் நம்மளை என்ன எங்கே கொண்டு போகணும்னா அவருடைய வழியில் நம்மளை நிறுத்தும். அதான் பிதாவுடைய சித்தம், அதான் பிதாவுடைய சித்தம். ஜெபம் பண்ணுவோம். அடுத்தபடியாக அந்த நாளிலும் கூட இந்த பாய் போடுவதற்கு கொடுத்ததான பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், அதை தொடர்ந்து இன்றைக்கு சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்த காசு கொடுத்த தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நம்ம எல்லாரும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கிற எங்கள் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிறோம். யாவா யாசுவா மெசியாவே ஆசீர்வதி.